உலகின் மிகவும் திறமையான நோயியல் நிபுணர் ஜான் வில்லியம் மெக்னி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1887 டிசம்பர் 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற மவுண்ட் வெர்னனில் பிறக்கிறார் சர் ஜான் வில்லியம் மெக்னி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் வில்லியம் மெக்னி பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற மவுண்ட் வெர்னன்லேருந்து இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் ஜான் வில்லியம் மெக்னி வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1892 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் வில்லியம் மெக்னிக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜான் வில்லியம் மெக்னி டிசம்பரில் பிறந்திருந்தனால 1892 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் வில்லியம் மெக்னிக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பாவான ஜான் மெக்னி இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த நியூ கேசல் அப்பான் டைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் வில்லியம் மெக்னி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1894 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் வில்லியம் மெக்னிக்கு 6 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை அந்த நியூ கேசல் அப்பான் டைனில் இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூல்லேருந்து அதே நியூ கேசல் அப்பான் டைனில் இருக்கக்கூடிய ராயல் கிராமர் ஸ்கூல் நியூ கேசல் அப்பான் டைன் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலுக்கு இவரை மாற்றிடுறாங்க. ஸோ அந்த ராயல் கிராமர் ஸ்கூல் நியூ கேசல் அப்பான் டைனில் சேர்ந்து இவருடைய ஆரம்ப கல்வியை ஜான் வில்லியம் மெக்னி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஜான் வில்லியம் மெக்னி திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1897 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜான் வில்லியம் மெக்னி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ராயல் கிராமர் ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதன் காரணமாக அதே ராயல் கிராமர் ஸ்கூல் நியூ கேசல் அப்பான் டைனில் 1897 ஆண்டிலிருந்து ஜான் வில்லியம் மெக்னி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் அண்டு கிரீக் லாங்குவேஜஸை இவர் லேர்ன் பண்ணி வந்தாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக ஜான் வில்லியம் மெக்னிக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கப்புறம் 1904 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜான் வில்லியம் மெக்னி இவருடைய உயர்கல்வியை அந்த ராயல் கிராமர் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ராயல் கிராமர் ஸ்கூல்லையே ஜான் வில்லியம் மெக்னி ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ அதை எடுத்து அந்த ராயல் கிராமர் ஸ்கூல்லையே அடுத்த ஓராண்டு ஜான் வில்லியம் மெக்னி படிக்கிறாங்க. அடுத்து 1905 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஜான் வில்லியம் மெக்னி அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் வில்லியம் மெக்னி மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைன்லேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1905 ஆண்டிலிருந்து ஜான் வில்லியம் மெக்னி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்றதுனுடைய லட்டின் எக்ஸ்பான்ஷன் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜி அப்படின்றது. இது இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இந்த ஒரு டிகிரியை தான் ஜான் வில்லியம் மெக்னி யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கெமிஸ்ட்ரி வேதியியல், பாக்டீரியாலஜி கிருமியியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் ஜான் வில்லியம் மெக்னி படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக பெத்தாலஜி நோயியலில் தான் ஜான் வில்லியம் மெக்னி அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. நோயியல் பெத்தாலஜி அப்படின்றது நோய்க்கிருமிகள், அந்த நோய்க்கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய தன்மைகள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் இவைகளின் பற்றின ஒரு படிப்பு தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. இதில் ஜான் வில்லியம் மெக்னி
அதிக ஆர்வம் காட்டினாங்க. பிறகு 1909ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 21 வயதில் ஜான் வில்லியம் மெக்னி வந்து அந்த எம்பிசிஎஸ்பி மெடிசனை பேக்லோரேட் சர்ஜரி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதை ஜான் வில்லியம் மெக்னி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்படி டிகிரி முடித்த உடனே ஜான் வில்லியம் மெக்னி வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் வில்லியம் மெக்னியே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜான் வில்லியம் மெக்னி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ, அது அந்த காலகட்டத்தில் இருந்தது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே சேர்ந்து ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக இவர் வந்து மருத்துவ பயிற்சிகளை மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து ஜான் வில்லியம் மெக்னி எடுக்க தொடங்குறாங்க. மேலும் இதே 1909ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங் அதனுடைய ஒரு லெக்சரர் இன் பெத்தாலஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக சர் ராபர்ட் மியோர் அப்படின்னு சொல்லி ஒரு நோயியல் நிபுணர், ஒரு பெத்தாலஜிஸ்ட், அவருக்கு கீழே இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. இந்த சர் ராபர்ட் மியோருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவருக்கு கீழே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் ஜான் வில்லியம் மெக்னி வந்து பணிபுரிய தொடங்குறாங்க ஒரு லெக்சரர் இன் பெத்தாலஜியாக. அதாவது நோயியலை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் லெக்சரராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா இவர் நிறைய ஆராய்ச்சிகளையும் ஜான் வில்லியம் மெக்னி வந்து பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக கல்லீரல் சார்ந்த லிவர் சார்ந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. இதன் காரணமாக 1911ஆம் ஆண்டு இவருக்கு வந்து மெக்கன் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. அடுத்து இந்த ஒரு மெக்கன் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி ஜான் வில்லியம் மெக்னி வந்து மேற்கொண்டு படிக்க முடியும். இதனால் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் ஒரு லெக்சரர் இன் பெத்தாலஜியாக பணிபுரிஞ்சு வரும்போதே ஜான் வில்லியம் மெக்னி வந்து ஒரு மருத்துவ மாணவராக மறுபடியும் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி இதை ஜான் வில்லியம் மெக்னி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1912ஆம் ஆண்டு கர்னகி ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அது இவருக்கு வழங்கப்படுது. அதை பயன்படுத்தி இந்த 1912ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவிலிருந்து ஜெர்மனியுடைய பேடன் வொர்டன்பர்கில் இருக்கிற ஃப்ரைபர்க் ஐஎம் பிரஸ்கவ் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ரைபர்க் அங்கே 1912ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி ஜாயின் பண்ணி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி வந்து பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரிக்காக அந்த ஸ்டடியை அங்கே பண்ணாங்க. பின்னர் 1914ஆம் ஆண்டு மறுபடியும் அவர் ஜெர்மனியுடைய பேடன் வொர்டன்பர்கில் இருக்கிற ஃப்ரைபர்க் ஐஎம் பிரஸ்கவ் அதனுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ரைபர்கில் இருந்து படிப்பு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங் அங்கே இவர் வந்து ஜான் வில்லியம் மெக்னி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை பெற்றுறாங்க. பெற்ற இதே 1914ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதல் உலகப்போர் துவங்கிறது. முதல் உலகப்போர் துவங்கிய உடனடியாக ஜான் வில்லியம் மெக்னி வந்து மருத்துவ பயிற்சிகள்லாம் முடிச்சிருந்தாங்க. இதனால் இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அதில் ஒரு மேஜராக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது போரில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், இதுக்காக அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மருத்துவ சேவைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. அதில் ஒரு மேஜராக இவர் ஜாயின் பண்ணி இவர் வந்து பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்டாங்க. மேலும் இவர் வந்து அந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு ஆர்மி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஜான் வில்லியம் மெக்னி ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. பல்வேறு ஆராய்ச்சிகளையும் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக போரின் போது அங்கு பாதிக்கப்படக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தெல்லாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதில் குறிப்பாக ட்ரென்ச் ஃபீவர் அப்படின்னா இப்போ அகழிகள்லாம் போர் நடக்கும்போது அங்கெல்லாம் ரொம்ப அசுத்தம் மிகுந்த இடங்களாக இருக்கும். அங்கே வந்து அதிகமாக வந்து நீர் நிறைந்து காணப்படும், சகதி இருக்கும். ஸோ அங்கே வந்து போர் பண்ணும்போது அங்கே வந்து போர்க்களம் அப்படின்றனால ரத்தம் அதிகமாக சிந்தும். அதன் மூலமாக பாக்டீரியா தொற்றுனால பல நோய்கள் வந்து பரவும். ஸோ அதுமாதிரி பரவுறதுல ஒன்று ட்ரென்ச் ஃபீவர் அப்படின்றது. ஸோ அதை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படின்ற ரிசர்ச்சில் ஜான் வில்லியம் மெக்னி போரின் போது ஈடுபட்டாங்க. அதே மாதிரி
கேஸ் கேங்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான், ஒரு நோய் தான், கிருமினால் ஏற்படக்கூடியது. இது என்ன பண்ணும்னா உடல் திசுக்களை வந்து செயலிழக்க வச்சு டெத்தான மாதிரி ஆயிரும். இப்போ கையில் ஒரு திசு இருக்குன்னா அது வந்து இறந்துரும். அதனால் அந்த இடத்துல கருப்பாக வந்து மாறுறது. அதுக்கப்புறம் அந்த இடமே செயல்படாமல் ரத்த ஓட்டம் இல்லாமல் மாறுறது. ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியது அந்த கேஸ் கேங்க்ரீன் அப்படின்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது குறித்து இந்த காலகட்டத்தில் ஜான் வில்லியம் மெக்னி ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு அது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், கிட்னியில் ஏற்படக்கூடியது. அது குறித்தும் ஜான் வில்லியம் மெக்னி ஆராய்ச்சி பண்ணாங்க. அதை தொடர்ந்து குளோரின் பாய்சனிங் அது குறித்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இது வந்து குளோரின் கேஸ் பாய்சனிங் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது ஜெர்மன் படையினர் வந்து பிரிட்டிஷ் படையினர் மீது கேஸை வந்து பாய்சனாக பயன்படுத்தி அதை பயங்கரமாக வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கினாங்க இந்த முதல் உலக போரின் போது. அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு கேஸ் மாஸ்க் வந்து தயாரிக்கணும். அதுக்கு முதல்ல அது எந்த மாதிரியான பாய்சன் அப்படின்றத கண்டறியணும். ஸோ அதுக்காக ஜான் வில்லியம் மெக்னி வந்து ஒர்க் பண்ணாங்க. இது மாதிரி போர் முழுக்கவே ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு மேஜராகவும் பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் ஒரு பெத்தாலஜிஸ்டாகவும் பணிபுரிஞ்சாங்க. பின்னர் 1918ஆம் ஆண்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போர் முடிவடையுது. இதே 1918ஆம் ஆண்டு இவர் போரில் ஆற்றின பங்களிப்புக்காக டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் ஆர்டர் DSO அப்படின்ற கௌரவம் இவருக்கு வழங்கப்படுது. மேலும் போர்ச்சுகல் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து மிலிட்ரி ஆர்டர் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்ற இன்னொரு கௌரவமும் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் என்னதான் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இவரும் ஜான் வில்லியம் மெக்னியும் போரிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்கே ஒரு டீச்சிங் யூனிட்டில் 1919ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அதனுடைய ஒரு அங்கமான அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்குமே இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெடிக்கல் யூனிட்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு ஜான் வில்லியம் மெக்னி ப்ரிப்பேர் ஆகுறாங்க. பின்னர் 1920ஆம் ஆண்டு மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை ஜான் வில்லியம் மெக்னி வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து இவர் வந்து அந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கொழுப்பு பாதிப்பு, ஸோ அது குறித்துலாம் இது வந்து லிப்பாய்டு அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது குறித்து ஜான் வில்லியம் மெக்னி ஒரு முக்கிய ஆராய்ச்சியாக பண்ணாங்க. ஸோ அந்த லிப்பாய்டு எப்படி வந்து டீஜெனரேட் ஆகுது அப்படின்ற குறித்துலாம் இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1922ஆம் ஆண்டு லிப்பாய்டு டீஜெனரேஷன் ஆஃப் த கிட்னி அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காக எழுதி ஜான் வில்லியம் மெக்னி பப்ளிஷ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து 1923ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து ஜெரால்டின் இசட் லபாஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் வில்லியம் மெக்னிக்கும் இவருடைய மனைவியான ஜெரால்டின் இசட் லபாஸ் மெக்னி இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தபோதும் ஜான் வில்லியம் மெக்னியோடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ஜான் வில்லியம் மெக்னியோடைய மனைவியான ஜெரால்டின் இசட் லபாஸ் மெக்னி வந்து ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சராக, மருத்துவ ஆராய்ச்சியாளராக, பெண் மருத்துவ ஆராய்ச்சியாளராக இருந்தாங்க. ஸோ அவங்க ஜான் வில்லியம் மெக்னிக்கு உதவி செய்ய தொடங்குறாங்க. ஸோ இதனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஜான் வில்லியம் மெக்னியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1924ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னிக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பிலிருந்து ராக்கஃபெல்லர் ஸ்காலர்ஷிப் ஆனது வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்ல தவறிட்டேன். ஒன்று, 1914ஆம் ஆண்டு இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி முடிக்கும்போது ஜான் வில்லியம் மெக்னிக்கு வந்து பெல்லா ஹவுஸ்டன் கோல்டு மெடலும் ஜான் ஹண்டர் கோல்டு மெடல் அப்படின்னு 2 கோல்டு மெடல்ஸ் வழங்கப்பட்டது. இது ஒன்று. அதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc வந்து ஜான் வில்லியம் மெக்னி வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 2 விஷயத்தை சொல்ல தவறிட்டேன். அதுக்கப்புறம் தான் 1922 ஆன் லிப்பாய்டு டீஜெனரேஷன் ஆஃப் த கிட்னி அப்படின்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணி 1923ஆம் ஆண்டு ஜெரால்டின் இசட் லபாஸ் மெக்னி அந்த பெண்ணை வந்து ஜான் வில்லியம் மெக்னி திருமணம் பண்ணி வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் 1924ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னிக்கு ராக்கஃபெல்லர் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. இதை பயன்படுத்தி இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து இவருடைய மனைவியை அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு போயிடுறாங்க. அங்கே போய்
அந்த பால்டிமோரில் இருக்கக்கூடிய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உதவி பேராசிரியராக 1924ஆம் ஆண்டு இந்த ராக்கஃபெல்லர் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி ஜான் வில்லியம் மெக்னி பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து கோரினரி ஆர்டரி த்ராம்போசிஸ் அப்படின்ற இருதய ரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அது குறித்த ஆராய்ச்சியை ஜான் வில்லியம் மெக்னி மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா 1925ஆம் ஆண்டு இவருடைய ராக்கஃபெல்லர் ஸ்காலர்ஷிப் வந்து முடிவடையுது. அப்போ ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர்லேருந்து ஒரு இணை பேராசிரியராக இவர் வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து விலகி இவருடைய மனைவி அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோர்லேருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு 1925ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய மெம்பராக 1920 இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1925ஆம் ஆண்டு அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1925ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி பெறாங்க. இதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய டீச்சிங் யூனிட்லையும் இவர் வந்து தொடர்ந்து ஒரு லெக்சரர் இன் பெத்தாலஜியாகவும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா சர் ஹம்ஃப்ரி டேவி ராலிஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த சர் ஹம்ஃப்ரி டேவி ராலிஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் கூட சேர்ந்து ஜான் வில்லியம் மெக்னி வந்து லிவர், கல்லீரல், ஸ்பிளீன், மண்ணீரல், அதே மாதிரி கால் பிளாடர் அப்படின்ற பித்தப்பை ஸோ இவைகள் குறித்தெல்லாம் ஆராய்ச்சியை பண்ண தொடங்குறாங்க. அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது கல்லீரலில் சிரோசிஸ் போன்ற நோய்கள் ஏற்படும், ஃபேட்டி லிவர் போன்ற நோய்கள் ஏற்படும், அதே மாதிரி மண்ணீரலில் சில பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்கப்புறமா பித்தப்பை கல் வர்றது இது மாதிரி பிரச்சனை ஏற்படும். ஸோ அது குறித்தெல்லாம் ஜான் வில்லியம் மெக்னியும் அந்த சர் ஹம்ஃப்ரி டேவி ராலிஸ்டனும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சிகளின் முடிவை 1929ஆம் ஆண்டு ஒரு டெக்ஸ்ட் புக்காக ஒரு பாட புத்தகமாக எழுதி டிசீசஸ் ஆஃப் த லிவர், கால் பிளாடர் அண்டு பைல் டக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காக எழுதி 1929ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மிகவும் வந்து வேல்யூபிளான ஒரு புக்காக வந்து மாறுது. மேலும் இதே 1929ஆம் ஆண்டு குவார்ட்டர்லி ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு எடிட்டராக ஜான் வில்லியம் மெக்னி வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1931ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், அது லண்டன் மெடிக்கல் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படும், அதனுடைய ஒரு லெக்சோமியன் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அப்படின்னா லெக்சோமியன் லெக்சர் அப்படின்றது ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரை. அது 1931ஆம் ஆண்டு வழங்குறதுக்கு இவர் ஜான் வில்லியம் மெக்னி தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது வருடம் இந்த லெக்சோமியன் லெக்சர்ஸ் அப்படின்றது வழங்கப்படும். அது வழங்குறதுக்கு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் தரப்பிலிருந்து தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் வருடம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி ஜான் வில்லியம் மெக்னி தான் 1931ஆம் ஆண்டு ஒரு லெக்சோமியன் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவர் வந்து ஸ்பிளீன், மண்ணீரல் குறித்த விரிவுரையை கொடுத்தாங்க. அடுத்து 1932ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு க்ரூனியன் லெக்சரராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர் தான். குறிப்பாக வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் க்ரூனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியன் லெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நிறுவப்பட்டது. அது வருடம் வந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருது. அதுவும் வந்து வருடம் வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து 1932ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி தான் ஒரு க்ரூனியன் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவர் அந்த மருத்துவ விரிவுரையை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக, ஒரு முழு மருத்துவராகவே பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டர்சி அண்ட் நர்சிங் அங்கேருந்து ஜான் வில்லியம் மெக்னிக்கு ஒரு பேராசிரியர் பதவி கிடைக்குது. குறிப்பாக ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன், இல்லைனா அது மெடிக்கல் ப்ராக்டிஸ். ஸோ அந்த ஒரு பேராசிரியர் பதவி, ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அல்லது ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன், அந்த ஒரு பதவி இவருக்கு கிடைக்குது. இதை வழங்கும்போது ஜான் வில்லியம் மெக்னி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. நான் கிளாஸ்கோவில் வரணும், அங்கே வந்து அந்த யூனிவர்சிட்டியில் பணிபுரியணும்னா நான் பேராசிரியராக பணிபுரியும் போது நான் ஒரு தனியாக ஒரு மருத்துவ
மருத்துவமனை வச்சு அங்கே வந்து ஒர்க் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய லேபரேட்டரிஸை என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் சேர்ப்பேன். அந்த கண்டிஷனுக்கு ஓகேவா அப்படின்னு இதை வந்து கேட்குறாங்க. அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிறகு 1936ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலோடைய ஃபிசிஷியன் அப்படின்ற மருத்துவர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய அந்த டீச்சிங் ஒர்க்கில் இருந்து விலகுறாங்க. விலகிட்டு இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு 1936ஆம் ஆண்டு இவர் போகிறாங்க. ஸோ பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் குறிப்பாக 1914க்கு பிறகு மறுபடியும் 1936ஆம் ஆண்டு தான் கிளாஸ்கோவுக்கு இவர் வந்து ஜான் வில்லியம் மெக்னி போகிறாங்க. அங்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கோடைய ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசனாக பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது ரீஜியஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு கிங் ஃபேமிலினாலேயோ ராயல் ஃபேமிலினாலேயோ அல்லது ஒரு நோபல்னாலேயோ ஒரு பதவி உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பதவிக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற பேர் வந்து சேர்க்கப்படும், அந்த டைட்டில் வந்து சேரும். அது மாதிரி இந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற இந்த ஒரு மருத்துவ பேராசிரியர் பதவியானது ராயல் ஃபேமிலி மூலமாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த ஒரு பொறுப்பில் தான் ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அந்த பொறுப்பில் தான் 1936ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கில் ஜான் வில்லியம் மெக்னி வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கு அடுத்த ஆண்டு 1937ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்காக இருந்த கிங் ஜார்ஜ் த 6th அதாவது 6ஆம் ஜார்ஜ் மன்னர் அவருடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக அவருக்கே வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ 6ஆம் ஜார்ஜ் மன்னருக்கே ஒரு மருத்துவராக ஸ்காட்லாண்டில் ஜான் வில்லியம் மெக்னி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அது இன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1938ஆம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ RCPSG அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1938ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி பெறாங்க. இதுக்கப்புறமா நேவல் கன்சல்டண்ட்டாக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 1939 இந்த காலகட்டத்தில் DM டன்லாப் அப்படின்னு ஒரு நபர் கூடயும் LSP டேவிட்சன் அப்படின்னு இன்னொரு நபர், இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து ஜான் வில்லியம் மெக்னி வந்து ஒரு ஆராய்ச்சியை பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சி வந்து மருத்துவ சிகிச்சை குறித்து ஒரு பாட புத்தகத்தை எழுதுறதுக்காக இருந்தது. ஸோ அந்த ஆராய்ச்சியின் முடிவில் 1939ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மருத்துவ சிகிச்சையின் பாட நூல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட புத்தகத்தை அந்த DM டன்லாப் அதே மாதிரி LSP டேவிட்சன் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து 1939ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி அந்த ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக மாறுது. பின்னர் இதே 1939ஆம் ஆண்டு இந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் எட்வர்ட் ஹிண்டல், இன்னொருத்தர் ஜான் வால்டன் அப்படின்னு, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜார்ஜ் பார்ஜர் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து தாமஸ் மரி மெக்ராபர்ட். ஸோ இந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க, ப்ரப்போசர்ஸாக இருந்து. ஸோ 1939ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. மேலும் இதே 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போரும் துவங்குது. 2ஆம் உலகப் போர் துவங்கிய உடனடியாக இவர் வந்து ராயல் நேவி ஃபார் ஸ்காட்லாண்ட் அண்டு வெஸ்டர்ன் அப்ரோச்சஸ் அதுக்குண்டான ஒரு சர்ஜன் ரியர் அட்மிரலாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு யூனிக்கான டைட்டில். ஸோ அந்த பதவியில் 1939ஆம் ஆண்டிலிருந்து ஜான் வில்லியம் மெக்னி வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. பிறகு இந்த 1940களில் போர் ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் தொடர்ச்சியாக ஜான் வில்லியம் மெக்னி வந்து நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. குறிப்பாக ஏற்கனவே இவர் எழுதி வெளியிட்ட டிசீசஸ் ஆஃப் தி லிவர், கால் பிளாடர் அண்டு பைல் டக்ஸ் அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகள் 2nd எடிஷன் 3rd எடிஷன் அப்படின்னு அடுத்தடுத்த எடிஷன்ஸை இந்த காலகட்டத்தில் எழுதி வந்தாங்க. இதுக்கிடையில் 1945ஆம் ஆண்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போரும் முடிவடையுது. முடிவடைஞ்சதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஜான் வில்லியம் மெக்னி வந்து நிறைய புத்தகங்கள் எழுதுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. மேலும் அந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிக்கல் பிராக்டிஸ் அந்த பதவியிலையும் இவர் வந்து தொடர்ச்சியாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1948ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னி வந்து இவர் ஏற்கனவே பணிபுரியக்கூடிய குவார்ட்டர்லி ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அதனுடைய எடிட்டர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1951ஆம் ஆண்டு அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஜான் வில்லியம் மெக்னி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1952ஆம் ஆண்டு கிங் ஜார்ஜ் த 6th 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து இறந்து போகிறாங்க. அவருக்கு பிறகு குவீன் எலிசபெத் II அதாவது
இரண்டாம் எலிசபெத் ராணி அவங்க பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்ற உடனே அந்த குயின் எலிசபெத் II அவங்களுக்கும் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக 1952ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் ஜான் வில்லியம் மெக்னி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ மிக பெரும் கௌரவம், ஒரு ராஜா ஒரு ராணி, ஸோ அந்த 2 பேருக்கு ஒரு மருத்துவராக ஜான் வில்லியம் மெக்னி ஸ்காட்லாண்டில் இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1953ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டர்சி அண்ட் நர்சிங்கோடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அந்த மருத்துவ பேராசிரியர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து இவருடைய கிட்டத்தட்ட 65-66 வயதில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் ஒரு எக்ஸாமினராக மட்டும் தொடர்ச்சியாக ஜான் வில்லியம் மெக்னி யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1954ஆம் ஆண்டு குயின் எலிசபெத் II ஃபிசிஷியன் மருத்துவர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த 1954ஆம் ஆண்டு தான் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் BMA அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஜான் வில்லியம் மெக்னி தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரரி LLD வழங்கப்பட்டது. LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம். இது இங்கிலீஷில் கேனன் லா, சிவில் அந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹானரரி டாக்டர் ஆஃப் லாஸ், ஹானரரி LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை 1954ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பில் இருந்து ஜான் வில்லியம் மெக்னி வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அயர்லாண்டில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாந்து அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரரி MD, இது வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன், கௌரவ டாக்டர் ஆஃப் மெடிசன், இதுவும் 1954ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னிக்கு வழங்கப்படுது. அடுத்து 1955ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கிற, குறிப்பாக கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரரி LLD 1955ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னிக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இவர் வந்து அதே 1955 காலகட்டத்தில் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஹானரரி ஃபெல்லோவாகவும் கௌரவ உறுப்பினராகவும் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1957ஆம் ஆண்டு பார்பர் சர்ஜன்ஸ் கம்பெனி ஆஃப் லண்டன், இது லண்டனில் இருக்குது, அதனுடைய ஒரு மாஸ்டராக 1957லேருந்து 1958 வரைக்கும் ஜான் வில்லியம் மெக்னி நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1960 காலகட்டத்தில் ஜான் வில்லியம் மெக்னி இவருடைய மனைவி அழைச்சிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற, லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற ஹாம்ப்ஷயருக்கு போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வாழ்கிற காலகட்டத்தில் ஜான் வில்லியம் மெக்னி வந்து இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டிஸில் எக்ஸாமினராக ஜான் வில்லியம் மெக்னி அழைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பணிகளில் இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1965க்கு பிறகு தான் ஜான் வில்லியம் மெக்னி வந்து முழுமையாக ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா கால்ஃப் விளையாடுறதுல இவர் அதிக ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கப்புறமா இவருடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து இவர் வந்து ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து வந்தாங்க. இப்படி 1970 காலகட்டத்தில் ஜான் வில்லியம் மெக்னி மற்றும் இவருடைய மனைவியினுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்ப வண்ணமயமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருந்து வந்தது. இந்த நிலையில தான் 1975ஆம் ஆண்டு ஜான் வில்லியம் மெக்னியோடைய மனைவியான ஜெரால்டின் இசட் லபாஸ் மெக்னி அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது 1975. ஸோ இதுக்கப்புறம் ஜான் வில்லியம் மெக்னிக்கு இந்த ஒரு இழப்பு, இவருடைய மனைவியினுடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது, மனதளவில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இருந்தபோதும் கூட ஜான் வில்லியம் மெக்னி வந்து நிறைய ஒர்க்கில் இந்த காலகட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இருக்கும்போது பல்வேறு மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன் கூட அனிமல் லேபரேட்டரியை ஒன்று கொண்டு வந்தாங்க, ஒரு விலங்கு ஆய்வுக்கூடத்தை. அதை வந்து ஜான் வில்லியம் மெக்னி தான் பண்ணியிருந்தாங்க முதல்ல யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எஜுகேஷன், அதே மாதிரி எக்ஸாமினேஷன், இந்த 2 இதுலையும் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ தேர்வுகள் இதில் நிறைய ஹை ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உயர் தரத்தை ஜான் வில்லியம் மெக்னி வந்து பேராசிரியராக பணிபுரிகிற காலகட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. இதனாலேயே 1980 காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டர்சி அண்ட் நர்சிங் ஆனது உலகம் போற்றக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக வந்து மாற தொடங்கி இருந்தது. ஸோ அதுக்கு ஜான் வில்லியம் மெக்னியோடைய பங்களிப்பும் மிக முக்கியமானதாக இருந்தது. ஸோ இப்போ ஏற்பட்ட நபர் இறுதியாக 1984 ஜனவரி 26 அன்னைக்கு இவருடைய 96 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1984 ஜனவரி 26 அன்னைக்கு இவருடைய 96 வயதில் ஜான் வில்லியம் மெக்னி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய போர்ட்ரேட் ஒன்று, ஃபோட்டோகிராஃப் ஒன்று இன்றைக்கி வரைக்குமே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இது ஜான் வில்லியம் மெக்னியோடைய சாதனைகளுக்கு இவர் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அங்கீகாரமாக இருக்குது. ஸோ ஜான் வில்லியம் மெக்னி வாழும்போது எழுதின டிசீசஸ் ஆஃப்
ஆஃப் தி லிவர் கால் பிளாடர் அண்டு பைல் டக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புத்தகமும் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற புத்தகம், இது 2 புத்தகங்களுமே அடுத்தடுத்து 6 எடிஷன்ஸ் 6 பதிப்புகளை தாண்டியது, மிக புகழ்பெற்ற புத்தகங்களாகவும் இருந்து வந்து. ஸோ அதை எழுதுறதுல ஒரு முக்கிய பங்களிப்பை கொடுத்த ஜான் வில்லியம் மெக்னி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.